ஓகே. ஒரு வீடியோ கால் ஸ்கேம பத்தி நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3வது வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இதுக்கு மேல இந்த வீடியோ கால் ஸ்கேம பத்தி பேசுறதுக்கு பிடிக்கல. ஸோ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் இத பத்தி இனிமேல் பேச மாட்டேன். நீங்க இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க. ஐ மீன் இனிமேல் இந்த தப்ப பண்ணாதீங்க. இது பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சிருப்பேன். அஃப்கோர்ஸ் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட டெய்லி மெசேஜ் பண்ணுறாங்க. மினிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேராவது மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் பயம் இல்லை ப்ரோ அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் இப்படி பேசுகிறவங்களுக்கு கூட ஒரே ஒரு சின்ன பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரோ ஓகே ப்ரோ நான் வந்து எங்கெங்கெல்லாமோ பிளாக் பண்ணணுமோ அங்கெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். ஓகே தட்ஸ் இட். இனிமேல் அவங்க என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல? அஃப்கோர்ஸ் ப்ரோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறமும், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன பயம் ப்ரோ. இந்த பான் வெப்சைட்லலாம் அப்லோட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ஒரே குழப்பம். ஓகே இந்த பான் வெப்சைட்லலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்லை நம்ம தான் தெரியாமல் வந்து இல்லை அப்லோட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிடாமல் நம்ம வந்து பதில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நான் வந்து அந்த கியூரியாசிட்டியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் ஐ மீன் உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பான் வெப்சைட்டில் கண்டென்ட் கிரியேட்டராக லாகின் பண்ணேன். ஸோ வாட் ஐ கெட் அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்கி தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் கேட்கிறது. ஓகே ஒரு பான் வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அதில் ஒரு சில வெப்சைட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிக்கஸ்ட் வெப்சைட்டு. ஸோ அதில் மட்டும்தான் உங்களால் ஏர்னிங் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதாவது அந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அவங்க கிரியேட் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆட் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா ஸ்பான்சர்ஸ் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து ரெவன்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப் பிளாகர்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ சேம் மெத்தட் தான். ஸோ அதுலேயுமே மானிட்டைசேஷன் உண்டு. வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆட் கொடுப்பாங்க. ஆட் கொடுத்தாங்கன்னா காசு வரும். அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வருவாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு காசு வரும். சேம் எப்படி ஒரு யூடியூப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோ அதே மெத்தடில் தான் ஒரு பான் வெப்சைட் அப்படிங்கிறதும் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ யார் வேணாலும் போய் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே இந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் இருக்கு. பட் நான் எதில் லாகின் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பான் ஹப்லலாம் பார்த்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணி தான் உள்ளே போனோம். அண்ட் அதே மாதிரி எக்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் xnx.com இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாகின்க்கு இப்போதைக்கு பெர்மிஷன் கிடையாது நம்ம ஊரில். அண்ட் எக்ஸ்கேம்ஸ்டார் அப்படிங்கிறது இப்போ லீகலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது லீகலா இல்லீகலாலாம் எனக்கு தெரியாது. பட் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாகின் பண்ணேன். ஸோ லாகின் பண்ணி ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண முடிச்சல தான் சில விஷயங்கள் வந்து நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பான் வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா அது நீங்கள் தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கேட்குறாங்க தெரியுமா? ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதுவும் எப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும்னா நீங்கள் ஒரு கையில் ஒரு போர்டு வச்சு அதில் எக்ஸ்கேம்ஸ்டார் லைவ் ஐ மீன் xcamstar.com அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை இப்படி பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வேற யார் ஃபோட்டோவையோ மார்ஃபிங் பண்ணியோ அந்த மாதிரி உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அங்கே கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த டைமே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கன்செப்டாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத கேப்சர் ஆகும். ஓகே ரைட்டு. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஸ்கேம் பண்ணுறான் ப்ரோ. அவன் வந்து அவன் ஐடென்டிட்டியை கொடுத்து அவன் வந்து லாகின் பண்ணிட்டான். அவன் எந்த வீடியோனாலும் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் பாசிபிள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி மட்டும்தான் ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் கூட யாராவது இருக்காங்க அவங்களுடைய ஃபேஸும் நீங்கள் காட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய ஐடென்டிட்டியும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோ அப்ரூவ் பண்ணப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்ரூவே கொடுக்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் பல வீடியோஸ் வந்து அந்த வெப்சைட்ஸ்லலாம் இருக்கு. அவங்க எல்லாருமே என்ன ஐடென்டிட்டி மூலமாக காட்டி இது பண்ணிட்டு இருப்பாங்க. சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடன்ஸ் கேம் வச்சு எடுக்கிற மாதிரிலாம் இருக்குமே. அது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க லீகலாக தான் பண்ணுறாங்களா? ஐ மீன் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் தெரிஞ்சு தான் நடக்குது. ஏன்னா அந்த ப்ரைவசி பாலிசி மூலமாக இதை தான் அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது. ஒரு
இப்போ எப்படி யூடியூப்லலாம் யூடியூப்லலாம் வந்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி பான் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். அது எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த தமிழ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கேப்சர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஹிடன் கேம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி ஃபாரின் வீடியோஸ்லாம் ஹிடன் கேம் பாருங்களேன், அவங்க ரியலாக செட்டப் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா யாரும் கோல்மால் பண்ணி கூட நம்மளோட வீடியோஸை அப்லோட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. அப்படி யாருமே அப்லோட் பண்ணிட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய வீடியோவை ஒருத்தன் அப்லோட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து அந்த வீடியோவை லிங்க் அனுப்பி சைபர் கிரைமில் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் உள்ளவங்க இவங்க மேலே இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. சும்மா வீடியோவை டெலீட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இமிடியேட்டாக இவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்கேமரும் இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு பான் வெப்சைட்டில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எங்கே கிடைக்கிற ஒரு கண்டென்ட்டையோ எடுத்து அப்லோட் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு காப்பிரைட்ஸ் கிளைம் இருக்குது, அதுக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ அதுக்குன்னு லீகலான ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒருத்தன் ப்ராப்பராக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த பான் வெப்சைட்டில் அவனால் அப்லோட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி அப்லோட் பண்ணவே முடியாது. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வீடியோஸ் எந்த ஒரு பான் வெப்சைட்லையும் வராது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எதையுமே தெரியாமல் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அங்கே லாகின் பண்ணேன். ஸோ நீங்கள் யாருமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக அந்த பான் வெப்சைட்டுக்கு போகிறதே ஒரு அடிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறது தப்பு இல்லைங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதில் எப்போ அடிக்ட் ஆகுறோமோ அப்போ தான் அது பிரச்சனை. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் அந்த வெப்சைட்ஸ்லாம் விசிட் பண்ணும் போதுல எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னென்னா, ஒரு ஆஸ் யூஷுவலாக நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பான் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பான் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது, பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, என்ன ஆக்சுவலாக இவங்க காட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ண போதுல பல விஷயங்கள் வந்து எனக்கு புரிஞ்சது. ஸோ அப்படி வந்து நான் கொஞ்சம் என் மைண்டை தெளிவுபடுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கும் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யாரும் இந்த வீடியோ கால் ஸ்கேமில் வந்து ஐயோ அங்கே அப்லோட் பண்ணிடுவாங்களோ இங்கே அப்லோட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. அண்ட் இன்னுமே நிறைய பேருக்கு இந்த சைபர் கிரைம்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த போலீஸ்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, யூடியூப்ல இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ காத்திருங்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? கிறுக்க மாதிரி தான் இருக்கும், பட் தட் இஸ் கிரேசி. யாராவது ஒருத்தராவது இதை பற்றி பேசணும். சொசைட்டியில் நீங்கள் வந்து பொண்ணு அப்படின்னு பார்க்கணுன்னா நேரடியாக எந்த பொண்ணை பார்க்குறீங்களோ அதுதான் பொண்ணு. நீங்கள் ஆன்லைனில் தேடி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்கன்னா அது பொண்ணு கிடையாது. அது உண்மையாகவே பொண்ணாக இருந்தால் கூட நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரையுமே சொல்லலை, பட் குறிப்பிட்ட ஐடிஸை சொல்கிறேன். ஏன்னா ஃபேக் ஐடிஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க. ஓ மை காட், நான் அது வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். நேற்று நான் என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் சொல்கிறேன், எங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சிச்சு. இவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடியோ கால் ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனாலே உங்களை வச்சு அடுத்து ஸ்கேம் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கேம் பண்ணுறது மட்டும் கிடையாது, அடுத்து ஸ்கேம் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. அப்படி ஏகப்பட்ட விஷயம் இந்த ஒரு ஸ்கேமிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே இருக்குது. அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ஒன்று தான், இந்த உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா அதை இந்த மாதிரி சேட் பண்ணியோ இல்லை வீடியோ கால் பேசியோ தான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பான் வெப்சைட்னு ஒன்று இருக்குது, விபிஎன் போர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆசையை தீர்த்துட்டு போங்க. இதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ கால் பேசி மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ஹோப் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாராவது டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அவங்களுக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேச முதல்ல பான் வெப்சைட்டில் எப்படிலாம் அப்லோட் பண்ணாங்க, எதுக்குள்ள என்ன இது பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் பேசியிருப்பீங்களே. ஸோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ யாரும் போய் லாகின்லாம் பண்ணி பார்க்காதீங்க. ஜஸ்ட் டிஸ்க்ளைமர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். Subscribe SK Thoughts. Bye.